ஒரே கல்லில் 3 மாங்காய் எப்படி அடிக்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இன்ஸ்டன்ட் அடை தோசை மாவு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு இன்றைக்கி பார்க்கலாம். அதுக்கு இப்போ நான் பச்சரிசி 1/2 கிலோ, இட்லி அரிசி 1/2 கிலோ எடுத்திருக்கேன். ஒரு 15 காஞ்ச மிளகாய், முழு தோலோடு இருக்கிற உளுந்து 1 கிலோ, துவரம்பருப்பு 1 கிலோ, பாசிப்பயிறு 1 கிலோ, கடலைப்பருப்பு 1 கிலோ, காஞ்ச கருவேப்பிலை. இதை அரிசியை மட்டும் தனியாக கழுவி காய வச்சுக்கணும். அதே மாதிரி எல்லா பருப்பையும் தனித்தனியாக கழுவி நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுக்கணும். நம்ம இதில் பயன்படுத்தியிருக்க பொருள் பார்த்திங்கன்னா அரிசி, பருப்பு, கருவேப்பிலை, வரமிளகாய் எல்லாமே இயற்கை விவசாயத்தில் விளைஞ்சது. அதுவும் ஜீவாமிர்தம், கனஜீவாமிர்தம் மட்டும் பயன்படுத்தி விளைஞ்சது. ஜீவாமிர்தம் பார்த்திங்கன்னா நாட்டு மாட்டு சாணம், கோமியம், தட்டைப்பயிறு, நாட்டு சக்கரை இதெல்லாம் பயன்படுத்தி செஞ்சது தான் ஜீவாமிர்தம். இதையே எரு கூட கலந்து பண்ணணுன்னா அதுதான் கனஜீவாமிர்தம். இப்போ இந்த மாவை நம்ம அரைச்சிட்டு வந்தாச்சு. குறன்னு மட்டும் அரைச்சா போதும், நைஸாலாம் அரைக்க வேணாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் முடக்கத்தான் கீரையில் பண்ணுறேன். எல்லா கீரையுமே போட்டு நம்ம அடை தோசை பண்ணிக்கலாம். முருங்கைக்கீரை, அகத்திக்கீரை, என்ன கீரை கிடைக்குதோ பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி முடக்கத்தான் கீரையை போட்டு பண்ண போகிறேன். இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த கீரையை குழந்தைங்களுக்கு நம்ம சூப்பு வச்சும் கொடுக்கலாம். அப்படியே வதக்கி கொடுத்தா கசப்பு தன்மை இருக்கும். நம்ம இந்த தோசை மாவு கூட சேர்த்து கொடுக்குறப்போ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு அந்த அரைச்சி வச்ச மாவு, பெரிய வெங்காயம் 2 கட் பண்ணது, தேவையான அளவு உப்பு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், சீரகம், சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்ச முடக்கத்தான் கீரை. இப்போ நம்ம இரும்பு கடாயில் தான் இதை செய்ய போகிறோம். இரும்பு கடாயை அடுப்பில் வச்சுட்டு ஒரு 3 ஸ்பூன் கடலெண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் இன்றைக்கி செக்கு கடலெண்ணெய் தான் ஊற்றுறேன். எண்ணெய் லேசாக சூடானதுக்கப்புறம் நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்ச பெரிய வெங்காயம் 2 சேர்த்துக்கலாம். நீங்கள் சின்ன வெங்காயமும் சேர்த்துக்கலாம், அதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் சேர்த்த உடனே உப்பு சேர்த்துட்டோன்னா டக்குன்னு வெங்காயம் சீக்கிரமாக வதங்கி வந்துடும். இப்போ நம்ம பச்சை மிளகாய், கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வதக்குனதுக்கப்புறம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சு முடக்கத்தான் கீரையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்திட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அந்த ஈரப்பதத்துலேயே அது நல்லா வெந்து வந்துடும். ஏன்னா நம்ம கழுவுன அந்த ஈரம் இருக்கும்ல அந்த கீரையில். இப்போ பார்த்திங்கன்னா அந்த கீரை நல்லா வதங்கிருச்சு. இதை நம்ம அப்படியே மாவில் போட முடியாது, ஏன்னா ரொம்ப சூடாக இருக்கும். ஆறுனா தான் அது நல்லாயிருக்கும். இப்போ நம்ம எடுத்து வச்ச அடை தோசை மாவை இன்னொரு பவுலில் மாற்றிட்டு தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம உப்பையும் சீரகமும் அந்த மாவில் எல்லா இடத்துலையும் கலந்து வர மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம தோசை மாவு பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கணும். ஆரம்பத்தில் சொன்னேன்ல ஒரே கல்லில் 3 மாங்கான்னு, அது முதல் மாங்காய் அடை தோசை. 2வது மாங்காய் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா பக்கோடா பண்ணலாம். இதுலேயே 3வது மாங்காய் என்னன்னு பார்த்தீங்கன்னா பருப்பு வடை பண்ணலாம். கொஞ்சமாக கடலைப்பருப்பை மட்டும் ஊற வச்சு இந்த மாவை அப்படியே தண்ணி தெளித்து கெட்டியாக நீங்கள் பிசைஞ்சிங்க அப்படின்னா நம்ம பக்கோடாவும் பண்ணிக்கலாம், பருப்பு வடையும் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வதக்கி வச்சதை இந்த மாவு கூட சேர்த்தாச்சு. தோசைக்கல்லை அடுப்பில் வச்சுட்டு ஒரு 2 கரண்டி மாவு எடுத்து அப்படியே பார்த்திங்கன்னா நல்லா ஒட்டாமல் அழகாக வந்துச்சு மாவு. கரண்டியை வச்சு நல்லா தேய்ச்சி விட்டோம் அப்படின்னா நம்ம வதக்கி போட்ட வெங்காயம், கீரை எல்லாமே எல்லா இடத்துலையும் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிடும். அப்போ தான் திருப்பி போடுறப்பையும் ஈஸியாக எல்லா இடமும் ஒரே மாதிரி வெந்து வரும். இப்போ நான் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். கடலெண்ணெய் ஊற்றிருக்கேன். நீங்கள் நல்லெண்ணெய், நெய் எது வேணுமோ நீங்கள் ஊற்றி செஞ்சுக்கலாம். இப்போ மூடி வச்சு மூடிக்கலாம். அப்போ தான் சீக்கிரமாக வெந்து வரும். பார்த்திங்கன்னா மேலேயும் நல்லா மூடி வச்சு மூடினதுனால மேலேயும் நல்லா வெந்துருச்சு. இப்போ திருப்பி போட்டுக்கலாம். பார்த்து கருக விடாமல் மட்டும் பதமாக பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு தோசை வெந்துருச்சு, எடுத்துக்கலாம். நான் ஒரு கல்லில் 3 மாங்காய் சொல்லியிருக்கேன். இந்த 3 மாங்காய் 10 மாங்காவாக கூட ஆகலாம். யாருக்காச்சும் வேறு ஏதாவது தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள்.